ஹாய் மை செல்ல குட்டீஸ், இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன டீ கேக் ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. சீசன் டைமில் தான் நம்ம பேக்கிங் முடிச்சோம். அதனால் இன்றைக்கி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ சாமி மேலே பாரத்தை போட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு 3 முட்டை வந்து மிக்சியில் ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் வந்து கோல்டு வின்னர், 1/2 டம்ளர் தயிர் கர்டு ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் ஜீனி போட்டு மிக்சியில் 1 நிமிஷம் நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே அடிக்க வேணாம். அடித்து கொஞ்சம் ரைஸ் பண்ணோடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து 2 டம்ளர் வந்து இது எல்லாமே டம்ளர் கணக்கில் தான் சொல்லியிருக்கேன். இது 1/2 kgக்கு தான் எல்லாமே. 2 டம்ளர் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். பபிள்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னா டின்னில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, பட்டர் ஷீட் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு வாட்டர் இல்லாமல் இல்லை ஏர் பபிள் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிக்கை வச்சு கீச்சி விட்டு நீங்கள் வந்து ஒரு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பான்ச்சியான கேக் வந்துடும். கிளைண்ட் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரௌனி ஆர்டரே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் பேக்கிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி வீடியோ ஷேர்